அண்ணே டைம் ஆச்சுண்ணே, இன்னுமா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதான் சார் தெரியல. எல்லாரும் உங்களை மாதிரி சின்சியரா வேலை பார்ப்பாங்களா? ஏன்னே நீங்க வேற. என் சின்சியாரிட்டினாலதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒழுங்கா அந்த ஃபைல் வந்தப்பயே திறந்து பாத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கு பேர் தான் சின்சியாரிட்டியா? அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார், வீட்ல அம்மா நல்லா பாத்துக்கிறது இல்லையா? ஐயோ ஆமாண்ணே, வீட்ல அது ஒரு பிரச்சனை. என்னன்னு தெரியலண்ணே, அம்மாலாம் மொத்தமாவே மாறிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்கண்ணே. அவங்களுக்கு நிம்மதியை பார்த்தாவே பிடிக்கல. ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. நான் நிம்மதியை சமாதானப்படுத்துறதா இல்ல அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியாம அப்பப்பா ஆரம்பத்திலேயே மாட்டிக்கிட்டேனே. சார், வாழ்க்கையில அம்மாவும் முக்கியம் தான். ஆனா அம்மா புரிஞ்சுக்கலன்னா என்ன சார் பண்ண முடியும்? உங்களோட வாழ்க்கை தான் சார் உங்களோட மனைவி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்குன்னு எழுதி வச்சவங்க தான் சார் உங்க மனைவி. அவங்கள கண்டிப்பா கண்கலங்காம பாத்துக்கணும்ல. அது நம்ம கடமை தானே சார். நீங்க சொல்றதெல்லாம் டயலாகுக்கு நல்லா இருக்குன்னு அந்த சிச்சுவேஷன் வரும்போது டென்ஷன் ஆகுது. அண்ணே யாருண்ணே? சார், நம்பர் ட்ரேஸ் பண்ண கொடுத்தோம்ல, அவங்க தான் சார். கொடுங்கண்ணே, நான் பேசுறேன். இந்தாங்க சார். டேய் எவ்வளவு நேரம்டா? ஹே ஹலோ, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆதித்யா அருணாச்சலம் ஸ்பீக்கிங். ஹலோ சார், கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணியாச்சு சார். நேம் அண்ட் அட்ரஸ் ரெண்டுமே உங்களோட வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணிருக்கேன் சார். வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணிருக்கீங்களா? என் போனு. டேய் என்கிட்ட தான்டா இருக்க போன். ஓ சரிடி. சார் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். மச்சான், போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. அதுல என்ன நேம் அண்ட் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லு, நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகேடா. நேம் கே துருவன், அட்ரஸ் நம்பர் 11 4th ஸ்ட்ரீட், டி நகர். அண்ணனோட நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கு. என்னடி படி, நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லு. கரெக்டா இருக்கா நான் செக் பண்ணணும். மச்சான், அது வந்து என்னடி ஆச்சு சொல்லு. நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லிடி. லைன்ல இருக்காங்க, இல்லனா போனை கொடு. மச்சான் அது ஏய் என்னடி விளையாடுற நேரமா? போனை குடுறி. ப்ரோ, நேம் அண்ட் அட்ரஸ் வந்துருச்சு. நேம் கே துருவன், நம்பர் 11 4th ஸ்ட்ரீட். என்னது இது? துருவனோட நேம் வந்திருக்கு. ப்ரோ, நீங்க ஏதோ தப்பா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட பிரதர் இன் லா நேம் அண்ட் அட்ரஸ். இது எப்படி சம்பந்தமே இல்லாம? ப்ரோ ரீசெக் பண்ணுங்க. சார், இங்க கொடுத்துருக்கிற கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணா இந்த நேம் அண்ட் அட்ரஸ் தான் சார் வருது. வாட்? சரி ஓகே, நான் பாக்குறேன். இல்ல, நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கரெக்டான கார் நம்பர் தான் கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. அடி ஹே, என்னடி இது? நான் ட்ரேஸ் பண்ண கொடுத்த கார் நம்பர்ல உங்க அண்ணன் பேரும் உங்க அம்மா வீட்டு அட்ரஸும் வருது. என்னடி இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. நிம்மதி, உங்க அண்ணன் காரோட நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியும்டா. அவன் கார் வாங்கும்போது நான் தான் ஃபேன்சியா இருக்கட்டுமேனு நம்பரை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலா அதுல என்னோட டேட் ஆஃப் பர்த் கலந்திருக்கும். நம்பரை சொல்லு. TN 81 BY 0412. என்னடி இது? அன்பு கொடிய வலை வீசி நைட்டும் பகலுமா தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் நேத்து தான் கேமரா ரெக்கார்டிங்ல சிக்கனா. நைட்டு 12 மணிக்கு ஒரு பையன் கூட பேசிட்டு கார்ல ஏறி போறா. அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணா உங்க அண்ணன் பேரும் உங்க அண்ணன் வீட்டு அட்ரஸும் வருது. அப்படின்னா அன்பு கொடி ஒரு பையன் கூட பேசினது உங்க அண்ணன் தானா? அவன் தான் அவளை கார்ல கூட்டிட்டு போயிருக்கானா? தெரியலடா. ஹே, இது மட்டும் உண்மையா இருந்துச்சு உங்க அண்ணனை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. மச்சான் அப்படி பேசாதடா. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எதுவும் பேசாதடா. உண்மை என்னன்னு விசாரிக்காம பேசுறதுக்கு நான் ஒன்னும் லூஸ் இல்ல. ஒரு வேலை அன்பு கொடிக்கு உங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சது நான் அவட சும்மாவே விட மாட்டேன்டி. ஏன்னா 2 நாள் முன்னாடி தாண்டி இந்த கேஸ பத்தி டீடைலா அவர்கிட்ட சொன்னேன். அன்பு கொடிய தேடிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் உங்க தங்கச்சி என்னால வெளியில கூட்டிட்டு போக முடியலன்னு கூட சொன்னேன். அப்ப கூட வாய திறந்த அந்த பொண்ணை நான் தான் கார்ல கூட்டிட்டு போனேன், என் கூட தான் அந்த பொண்ணு இருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லலடி உங்க அண்ணன். என்னது? அத பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொன்னியா? ஆமாண்டி சொன்ன. அப்ப கூட அவர் எதுவுமே சொல்லலடி. டேய் என்னன்னு தெரியலடா. தெரியாம நம்ம எதுவும் பேச வேண்டாம். கரெக்ட் தான்.
நீ சொல்றதும் கரெக்டு தான். தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாது. வா தெரிஞ்சுக்கலாம். என்னடா பண்ண போற? இங்க பாரு, இந்த விஷயத்துல என்னால பாவம் புண்ணியம்லாம் பார்க்க முடியாது. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். என்னோட வேலைய, என்னோட கடமைய நான் செஞ்சுதான் ஆகணும். உனக்கே நல்லா தெரியும் என்னோட வேலையை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு. அது தாண்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. தெரியும்டா. நீ எனக்கு பொண்டாட்டி. எனக்காக ஹெல்ப் பண்ணுவியா? டேய், உனக்காக நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. வேற எவனாவது இந்த வேலையை செஞ்சிருந்தானா நேரடியா அவனை போய் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தூக்கி போட்டு என் விசாரணையே வேற மாதிரி இருந்திருக்கும். இது உங்க அண்ணன்றதுனால நான் கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்றேன். ஆனா எனக்கு அன்புக்குரிய கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். சோ உங்க அண்ணன் கிட்ட இன்டைரக்டா போய் விசாரிக்க போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேடா, போலாம். இப்பவே கிளம்பு. உங்க வீட்டுக்கு போகணும். சரிடா. உங்க அண்ணன் எங்க இருக்கான்? வீட்டுல தானே இருக்கான்? ஆமாண்டா, இப்பதான் ஃபோன் பண்ணால வீட்ல தான் இருக்கேன்னு சொன்னா. சரி வா கிளம்பு. ஐயோ கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்க அண்ணன் இந்த கேஸ்ல மாட்டிருக்கவே கூடாது. அதே சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. அண்ணன், ஏதாவது நான் சொல்லிருந்தேன். ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் காஃபி குடிங்க. ஆண்டி. ஸ்வேதா, என்ன ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன, அந்த நிம்மதியை பத்தி யோசனையா? ஆமாமா. ஆண்டி, அந்த நிம்மதியை என்கிட்ட ஃப்ரீயா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு? அந்த ஆதியும் நிம்மதியும் எப்படியாவது பிரிக்கணும், அதானே? இல்லம்மா, நான் அதை பத்தி யோசிக்கல. அத பத்தி யோசிக்கலையா? வேற என்ன ஆண்டி? இல்ல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்ததுல இருந்து நான் நிம்மதிய ரொம்ப கேவலமா திட்டிருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். ஏன், அவளை ரொம்ப வெறுப்பேத்தி கூட பாத்திருக்கேன். ஆனா அவ ஒரு வாட்டி கூட என்னை எதிர்த்தே பேசினதில்ல. அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அவ எதிர்த்து பேசல? அட்ட தாய் கிழவி, இவளை வச்சு மாமியார் மருமக குடுமிப்படி சண்டை போடலான்னு பார்த்தா இவ என்ன மொத்தமாவே மாறா? நல்ல மாமியாரா மாறிடுவாளோ? ஸ்வேதா, விட்டுறாத. ஆண்டி, என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீங்க யார் என்ன கேக்குறதுக்கு? ஆதிய நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் ஏன் புருஷன்னு ரொம்ப ஓவரா பேசினா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை வாட்டி அவளை திட்டுறேன், ஒரு வாட்டி கூட என்னை எதிர்த்தே பேசல. அதான் ஏன்னு எனக்கு புரியல. ஆண்டி, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டி. என்னாஜி? ஐயோ ஆண்டி, அப்படின்னா அதெல்லாம் ஒரு நோக்கத்துல தான் ஆண்டி அவ பண்றா. நோக்கமா? என்ன நோக்கம்? பொசுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க அவகிட்ட நல்ல வள்ளு வள்ளுன்னு கத்துறீங்க. ஆனா அவ அந்த இடத்துல அமைதியா இருக்கானா? ஆதி கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்றா ஆண்டி. இவன் ஒருத்தி எப்ப பாரு இங்கிலீஷ்லயே தச புசுன்ட்டு. ஏய், ஒழுங்கா தமிழ்ல சொல்லுடி. என்னாத்தி? ஐயோ, டீ இல்ல ஆண்டி, சிம்பத்தி. அப்படின்னா ஐயோ, பாவமா இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கறான்னு சொல்றேன். என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு ஆண்டி? புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் ஆண்டி. இப்போ நீங்க நிம்மதி கிட்ட பயங்கரமா கத்துறீங்க, ஆனா நிம்மதி ரிட்டர்னுக்கு உங்களை கத்தவே இல்ல. அப்படின்னா ஆதிக்கு என்ன புரியும்? அம்மா தான் எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க, என் பொண்டாட்டி ரொம்ப பாவம், அவ எதுவுமே பேச மாட்டான் தானே ஆதி நினைப்பா. லைட்டா மனசு மாறுது. ஸ்வேதா, விட்டுறாத, கொளுத்தி போடு. அவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது ஆண்டி, சரியான தந்திரக்காரி. உங்களை கத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவ அமைதியா இருக்கா. ஆதி பேசினதை கேட்டீங்கல்ல? நீங்க எனக்கு அம்மானா அவ எனக்கு பொண்டாட்டின்னு சொன்ன ஆண்டி. அப்படி சொல்ல வச்சது யாரு? நம்ம ஆதியா இப்படி பேசுவான் எல்லாம் அவ போட்ட மந்திரம் ஆண்டி. அவெல்லாம் அமைதியா இருக்கிற ஆளு ஆண்டி, பஜாரி மாதிரி கத்துற ஆளு. இப்ப வேணும்னே அமைதியா இருக்கானா? அவ மனசுல ஆதித்யா கிட்ட எப்படியாவது அவன் நல்லவன்னு இடம் பிடிக்கணும் தான். உங்களை கெட்டவள அவளே காமிச்சுக்கிட்டு இருக்கா ஆண்டி. அது புரியாம அவளை போய் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமால, என்ன ஸ்வேதா, இந்த விஷயம் கூட எனக்கு புரியாம போயிடுச்சு. அப்பாடா, நான் கூட ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைச்சேன். தாய் கிழவி உடனே புடிச்சுக்கிட்டா. விட்டுறாத, அப்படியே ஃபுல்லா பத்த வை ஸ்வேதா. ஆண்டி, உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் கிடையாது. ஆதித்ய அவ வளைச்சு போடணுங்கிறதுக்காக அவ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கூட பொய் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட ஆள் ஆண்டி அவ. அவளையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிராதீங்க. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். கூறுகட்டத்தனமா நான் தான் அவளை நம்ப போயிட்டேன். நல்ல வேலை, சரியான நேரத்துல நீ என் மனசை மாத்திட்ட. இல்ல அவளுக்கிட்ட போய் சாஞ்சிருப்பேன். ஆனா இப்ப நான் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஆதி என்ன கெட்டவன் நினைச்சிருப்பால. ஆண்டி, ஆதி உங்களை கெட்டவளும் நினைக்க கூடாது, அதே சமயத்துல நிம்மதி கூட சேராமையும் இருக்கணும்னா அதுக்கு மறைமுகமா தான் ஆண்டி நம்ம பிளான் போடணும். என்னம்மா சொல்ற? என்ன பிளானு? ஆண்டி,
நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம டைரக்டா நிம்மதி கூட மோத முடியல. சோ இன்டைரக்டா போக போறோம். ஆதியும் நிம்மதியும் சேரவே விடக்கூடாது ஆண்டி. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. சோ அதை சாக்கா நம்மளால வச்சுக்க முடியாது. அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளான் சொல்றேன். அவங்களுக்கு பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவோம் ஆண்டி. அது 2 பேரும் குடிச்சிட்டாங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க. அட ஆமால. காலையில 10-11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள சேரவே விடக்கூடாது ஆண்டி. அவங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்தாதான் நம்மளால ஈஸியா அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தர முடியும். அவங்க மட்டும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அடுத்த செகண்டே ஆதி என் கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன் ஆண்டி. அப்புறம் என்ன, உங்க ஆசைப்படி இந்த வீட்டு மருமகளா நான் இருப்பேன். என்ன ஆண்டி, நான் சொல்றது சரிதானே? ஸ்வேதா, நீ சொல்றத கேட்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்குமா. என் அண்ணன் பொண்ணு நீ. உன்னதான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஆதி எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டான். அவன் மாத்தினா என்ன, மறுபடியும் நம்ம திருப்பி போடுவோம். அதுக்கு நீ சொல்றதுதான் சரியான வழியா இருக்கும். ஆமா ஆண்டி. சரிம்மா, நம்ம போய் அதுக்கான வேலையெல்லாம் பாப்போம். நைட் அவங்க வந்தோனே அவங்களுக்கு பால் கொடுக்கும்போது தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவோம். ம் ஓகே ஆண்டி. மேகம் கருக்குது தக்கச்சிக்கு தக்கச்சும், மின்னல் சிரிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சும், சாரல் அடிக்குது தக்கச்சிக்கு தக்கச்சும், இதயம் பறக்குது. ஆமாண்டி, புருஷன்காரன் ஒருத்த வீட்ல இல்லல, அப்ப இதையும் உனக்கு பறக்க தானே செய்யும். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. 35 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்தி என்ன கூட்டிட்டு வந்த குரல் தானே இது? ஆமா, அந்த மானங்கிட்ட குரல் இப்ப இங்க எதுக்கு கேக்குது? ஹே, கொஞ்சம் முன்னாடி பாருடி. நீங்களா? என்னங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யார கேட்ட போது வந்தீங்க? ஏண்டி, என் வீட்டுக்கு வரதுக்கு நான் யாரடி கேட்கணும்? புருஷன்கார 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கானே, ஆசையா வாங்க 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 உட்காருங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா என்னங்க சமைச்சு தரட்டும், உங்களுக்கு என்னங்க சாப்பிடணும் போல இருக்குன்னு ஏதாவது கேக்குறியாடி? ஏண்டா வந்தோன்ற மாதிரி தானடி பாக்குற? ஆமா, போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. புது பொண்டாட்டிய வீட்ல விட்டுட்டு சார் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதுல இவர் ஆசையா வரவேற்கணுமா? ஊர்ல என்ன சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்கன்னு நடக்கிறது பறக்கிறது ஓடுறது தாவறதுன்னு எல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு நல்ல ரோசத்தோட தானே அனுப்பி விட்டுருப்பாங்க. இதுல நான் வேற வாய்க்கு ருசியா சமைச்சு போடணுமா? நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், தள்ளு. ரொம்ப டயர்டா இருக்கு, குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வரேன். நல்ல சிக்கனு மட்டனு எதையாவது எடுத்து செஞ்சு வை. ஆமா ஆமா, பெரிய ராணுவ வீரரு போருக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவருக்கு நல்ல வாய்க்கு ருசியா செய்யறதுக்கு வாங்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. செய்ய முடியாதா? ஏண்டி அப்படி என்ன தண்ணி சமைச்சு வச்சிருக்க? லெமன் பிரியாணியும் சிக்கன் பாவக்காவும் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. என்னது, லெமன் பிரியாணியா? அப்புறம் என்ன சொன்ன, சிக்கன் பாவக்காவா? என்னடி அது? அதுவா, என்கிட்ட ரெசிபி கேளுங்க, நான் சொல்லி தரேன். லெமன் சோறுக்கு எப்படி தாளிப்போம்? எண்ணெய் ஊத்தி கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இஞ்சி லெமனு பச்சை மிளகா அப்புறம் வேற என்ன மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு லெமனுக்கு தாளிப்போமா? ஆனா அப்படி தாளிக்காம நெய் ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலைன்னு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு அதுல லெமன் ஊத்தி சாதத்துல போட்டு கிளறனா அதுதான் பிரியாணி லெமன். லெமன் பிரியாணி. அப்புறம் சிக்கன் பாவக்காவை கேளுங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்வோம்? சிக்கனை வாங்கிட்டு வந்து கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருப்போமா? அதுக்கப்புறம் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சு போட்டு நல்லா கிரேவி பண்ணுவோமா? அதே ஸ்டைல்ல பாவக்காவை வாங்கி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிட்டேன். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சு போட்டு சும்மா டக்கரா சிக்கன் கிரேவி மசாலாலாம் போட்டு சூப்பரான பாவக்காய் சிக்கன் ரெடி பண்ணிருக்கேங்க. என்ன மூஞ்சி திரும்பிருச்சு? எங்கங்க போறீங்க? அது ஊர்ல ஒரு முக்கியமான வேலையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், அதான் போய் முடிச்சிட்டு வரேன். அட என்னங்க நீங்க, இன்னும் 2 பஸ் தள்ளி கூட போய்க்கலாம். முதல்ல இதை டேஸ்ட் பண்ணிட்டு போங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உசுரோட இருந்தா தானே போக முடியும். குளிச்சிட்டு வாங்குங்க, தட்டுல போட்டு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கவா இல்ல ஒரேடியா தூங்கவா? ஏங்க, என் கை பக்குவத்தை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் குக்கு வித்து கோமாளிக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. திருத்தம், குக்கா கூப்பிட மாட்டாங்க, கோமாளியா வேணா கூப்பிடுவாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்டிங் டாபிக்கே நான் தான். அப்பாவா? அப்பா டே துருவா, அப்பா அப்பா நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? அப்படி கேன்றா என் செல்ல மகனே, கேளு. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். டே என்னடா ஆளாளுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, அது வந்து, ஐயோ அன்பு கோடி வேற ரூம்ல இருக்காளே, அப்பா வேற அடிக்கடி ரூமுக்கு போவாரு, இப்ப என்ன பண்றது? அப்பா அது ஒண்ணும் இல்லப்பா,
சும்மா தான் கேட்டேன். வாங்க. இல்ல சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்களே, அதான். பாவம் துருவன் முகத்துல ஈ ஆடல. அன்பு கொடி ரூம்ல இருக்கல்ல, அதான் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. யார் அது? இருங்க, நான் போய் பாக்குறேன். அப்பா. டேய், ஊருக்கு வந்தது ரொம்ப அசதியா இருக்குடா. நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரிப்பா. அப்பா உங்க ரூம்லயே போய் குளிங்க. என் ரூம்ல தான்டா குளிப்பேன். என்ன பக்கத்து வீட்டுக்கார ரூம்லயா போய் குளிக்க முடியும்? என்னமோ தெரியல, எல்லாம் ஒரு மார்க்கமா தான் சுத்திட்டு தெரியுதுங்க. வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற. அடடடடடா, ஆதி மாப்ள, நிம்மதி, வாங்க வாங்க வாங்க. என்னது, ஆணையும் நிம்மதியுமா? டேய், கொஞ்சமாச்சு கேப் விட்டு பிரச்சனை கொடுங்கடா. இப்படி தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்பதான் அப்பா வந்து அதிர்ச்சியில இருந்து கூட மீள முடியாம நிக்கிறேன். அதுக்குள்ள ஆணையும் நிம்மதியும் வந்துட்டாங்களே. ஐயோ. வாங்க வாங்க. டேய் துருவா, தங்கச்சியும் மாப்பிளையும் வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட மாட்டியாடா? அவர் எப்படி சொல்றேம்மா கூப்பிடுவாரு? அவர் தான் ரொம்ப பயத்துல இருக்காரு. இல்ல துருவன்? பயமா? என்னடா பயம்? எனது என்ன என்ன பயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க, உள்ள வாங்க. அண்ணா, நிம்மதி, என்னம்மா? சொல்லவே இல்ல. வா, உள்ள வா. என்ன ப்ரோ, ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க அப்படியே கிளம்புறோம். என்ன ஆதி நீங்க? என் தங்கச்சியும் என் தங்கச்சி வீட்டுக்காரு எங்க மாப்பிள்ளையும் நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பிடிக்காம எப்படி இருக்கும்? வாங்க. டேய், எனக்கு ஒரு விஷயம் தோணுதுடா. இங்க பாரு, சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ல அண்ணனோட கார் தான் இருந்துச்சு. நம்பரை வச்சு நீயும் ட்ரேஸ் பண்ணிட்ட. ஆனா அது அண்ணன் தானே உனக்கு தெரியாதுல. அவன் காரை அவன் ஃப்ரெண்டு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஹே, நான் போலீஸ்காரண்டி. நீ இப்ப யோசிச்சத நான் எப்பவோ யோசிச்சுட்டேன். அது அவங்க வாயால இருந்தே எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாரு. உங்க அண்ணன் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டானா? நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, என்ன நடந்திருக்குன்னு விசாரிப்போம். சுடரமா, அப்பா எங்க? அப்பா இல்லையா? ஆதி, அவர் இப்பதான்ப்பா வந்தாரு. அப்பா வந்துட்டாராமா? இல்ல ஊருக்கு போயிருக்கிறதா அண்ணன் சொன்னா, அதான் கேக்குறேன். ஒண்ணுமே சொல்லலமா, வரேன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு. எப்பமா ஊருக்கு போனாரு? நீங்க எதுவுமே இத பத்தி சொல்லவே இல்ல. உங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்குதான்ப்பா. நிம்மதி என்ன ஏமாத்திட்டான்னு ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அவரால இங்க ஒரு நிமிஷம் கூட உட்காரவே முடியல. அதான் நீங்க கிளம்பி பேசாம ஊருக்கு போயிருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். என்னைக்குமா? என்னைக்கு சொன்னீங்க? எங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டா? ஆமாப்பா. ஓ. ஏமா, அப்பா எப்படி ஊருக்கு போனாரு? இல்ல பஸ்லயா ட்ரெயின்லயா அப்படி கேக்குறேன். நைட்டு பஸ்ல தான்ப்பா போனாரு. துருவன் தான் கார் எடுத்துட்டு போய் அவரை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தான். இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியல. இரு. என்ன ப்ரோ, அம்மா சொல்ற மாதிரி அப்பாவை நீங்க தான் கார்ல கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தீங்களா? ஆதி ஏன் இந்த விஷயத்த இத்தனை வாட்டி அழுத்தி கேக்குறாரு? ஒருவேளை அன்பு கூடி விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரா? என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல ஆதி. ஆமா. யோ, நான் தான் அப்பாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தேன். கார்லயா? கார்ல தான். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? என்ன துருவன் ப்ரோ, எதையும் மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? ஆதி, என்னப்பா நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ போலீஸ் விசாரணைக்கு வந்து விசாரிச்சிட்டு இருக்க மாதிரில இருக்கு. ஐயோ சுடரமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு துருவன் ப்ரோவ நானும் பார்த்தேன். ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருந்தாரு. என்னது? துருவன் ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருந்தானா? டி துருவா, என்னடா? நானா? நான் யார்கிட்டயும் பேசலையே. அது என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ப்ரோ இப்படி பயப்படுறீங்க? நான் தான் அன்னைக்கு பார்த்தேங்கிறேன். ஏன் சொல்றமா, நீங்களே சொல்லுங்க. அப்பாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு துருவன் அன்னைக்கு எப்ப வீட்டுக்கு வந்தாரு? உடனேவா வந்தாரு? அப்பாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு இல்ல ஆதி, ரொம்ப லேட்டா தான் வந்தான். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் ஒரு பொண்ணு கூட நின்னு கடலை போட்டுக்கிட்டு இருந்தாரு. நல்லா சிரிச்சு அப்பயே வந்து கேட்கலாம் தான் நினைச்சேன். சரி, உங்க பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் கேட்கல. ஐயோ ஆதி, நீங்க வேற ஏன் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் யார்கிட்டயும் பேசிட்டுலாம் இல்லை. சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ, ஆதி விசாரிக்கிறத பார்த்தா அவருக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கலாய்க்கிறாரா விசாரிக்கிறாரா ஒண்ணுமே புரியலையே. இல்ல, இதுக்கப்புறம் அன்பு இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல.
இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது அன்பு கொடிய வேற எங்கேயாவது இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆதி கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு மேல அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிரும். அன்பு கொடி எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாலோ அது நடந்துரும். ஆதிய இதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணணும். ஆதி, அப்புறம் கேஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கேஸ் தானே, ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டேன் துருவன். இன்னும் கொஞ்சம் தான். அந்த உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கேஸ க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான்.